கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவிலும் கூட ஆண்டவர் தாமே ஒரு 5 நபர்களுக்கு குணப்படுத்தின காரியங்களை குறித்து நான் பதிவிட்டிருந்தேன். அவர்களில் ஒரு சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தாங்க, ஒரு சிலர் வராமல் விட்டுட்டாங்க. அந்த காரியங்களை குறித்து கூட நான் சில நேரங்களில் நான் அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்காக நான் அவங்க வீட்டுக்கு திரும்ப போகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதான் ஒரு சகோதரன் எனக்கு ஒரு இந்து சகோதரன் ஃபோன் போட்டு கேட்டிருந்தாங்க. என்னென்னா, எல்லா தெய்வங்களும் ஒன்றுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் எங்கே சொன்னேன்? எல்லா தெய்வமும் ஒன்றுன்னா அதில் உள்ள பெயர்களுடைய அர்த்தங்களை விளக்கி நான் சொன்னேன். அது இன்னும் நான் அதுக்கு விளக்கங்கள் இன்னும் அதிகமாக இன்னும் கொடுக்குறேன். அது நீங்கள் போக போக நீங்கள் பதிவுகளை பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான விளக்கங்களை நான் உங்களுக்கு தருவேன். எல்லா தெய்வங்களும் ஒன்று என்பது நம்ம சொல்ல முடியாது. பெயர்களை நான் சொல்லி தான் அதை குறிப்பிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்முடைய இந்து மதத்துலேயும் ஆதி பராசக்தினா என்னென்ற காரியம், மற்ற காரியங்கள்லாம் என்னென்ற காரியங்களை வரும் காரியங்களில் நான் உங்களுக்கு பதிவிட்டு சொல்லுகிறேன். ஆனால் நதிகள் எல்லாம் பிரிவாக இருக்குது, சேர்கிற இடம் கடல் தானேன்னு சொல்கிறதெல்லாம் அவர் அப்படியே பேசினார். சரி சரி பரவாயில்ல, நான் கேட்குற ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படி சொன்னேன். என்ன பிரதர் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, அந்த ஹோட்டலில் நல்லா இருக்குது. ஒரு சில ஹோட்டலில் சாப்பிட்றீங்க நல்லா இல்லாமல் இருக்குது. அந்த ஹோட்டலில் நல்லா இருக்கிற ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு நல்லா இல்லாத ஹோட்டலில் போய் நீங்கள் பில்லை கொடுத்தா அவன் வாங்கி போட்டுக்குவான். ஆனால் அதே நேரம் அது சரியா அப்படின்னு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆரியபவன் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு சரவண பவன் ஹோட்டலில் போய் நீங்கள் பில்லை கொடுத்தா அவங்க ஏற்றுக்குவாங்களா? ஒரு சிலர் அவங்க வாங்கி உள்ளே போட்டுருவாங்க. அது யாருக்கு நட்டம்? எங்கே சாப்பிட்டீங்களோ அங்கே தானே பில்லு கொடுக்கணும், அங்கே தானே நீங்கள் உங்களுடைய நன்மை செலுத்தணும். மாற்றி செலுத்துகிற போது ஒரு உலகத்தில் உள்ளவனே அவன் ஏற்றுக்க மாட்டான், கடவுள்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? இன்னும் அதெல்லாம் இன்னும் விளக்கங்கள் நிறையா இருக்குது. அதாவது நீங்கள் வேதத்தை முழுசும் நல்லா படிக்கணும். நீங்கள் வேதத்தை கதை புக்கு மாதிரி படிக்கக்கூடாது. வேதத்தை ஆவியோடும் உண்மையோடும் அதில் பரிசுத்த ஆவியோடு கூட நீங்கள் தியானித்து படிக்கணும். நீங்கள் எல்லாருமே வெளியில் உலகத்துக்குள்ளேருந்து வேதத்தை பார்க்குறீங்க, நாங்கள் வேதத்துக்குள்ளேருந்து உலகத்தை பார்க்குறோம். அதனால தான் எது உண்மை எது பொய் அப்படின்றது எங்களுக்கு தெரிகிறது. அதுதான் மெயின். அப்போ இன்னொரு சகோதரர் ஃபோன் போட்டிருந்தாங்க. அவர் கிறிஸ்டின் சகோதரர், ஒரு ஊழியக்காரராக கூட இருக்கிறாங்க. அவங்க கேட்டிருந்தாங்க, என்ன பிரதர் ஒரே பேய் விரட்டினே, அங்கே போன வியாதி சுகமாதுன்றீங்க, அது சரியாச்சு இது சரியாச்சு, அங்கே போனேன் தூதர் வந்தாங்க, இங்கே போனேன் இது வந்தாங்க அது வந்தாங்க, இப்படியே சொல்லிக்கிருக்கிறீங்க. அதான் அது மட்டுமே தேவனுடைய ஊழியமா அப்படின்னு கேட்டார். அது மட்டுமே தேவனுடைய ஊழியமே கண்டிப்பாக கிடையாது. அதாவது தேவனுடைய ஊழியத்தில் அதுவும் ஒன்று. குணமாக்குகிறதும் பிசாசுகளை துரத்துறதும் வியாதிகளை சுத்தமாக்குறோம், அதுவும் ஒன்று. அதுவும் கூட நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 4வது அதிகாரத்தில் 23, 24 படித்தீங்கன்னா, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து, ஜெப ஆலயங்களையும் நீங்கள் உபதேசிக்கணும், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, ஆண்டவருடைய வருகையை குறித்து என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அதுக்கப்புறம் சகல வியாதிகளையும் நீக்கி அவர் என்ன செய்கிறாரு? சொஸ்தமாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகலவித பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார் அப்படின்றது ஆண்டவர் ஏற்கனவே அவர் செய்த ஊழியத்தை. இதைத்தான் நீங்கள் என்ன செய்யணும்? 12 சீடர்களையும் அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு என்ன செய்கிறாரு? மலைக்கு வர சொல்லி அங்கே மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். மத்தேயு அதே இதில் 28வது அதிகாரம் 19வது வசனத்தில், இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இங்கேயும் கூட பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காரியம், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கின்னு சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அவங்க இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு அவங்கள என்ன செய்யணும்? வளர்த்து விடணும்.
வளர்த்து விட்டுட்டு தான் பிதா குமாரன் பரிசுத்தாவில அவங்களுக்கு ஞானஸ்நானமே கொடுக்க சொல்கிறாரு. இங்கே வந்து உடனே நம்ம சபைக்கு ஆள் சேர்க்குற மாதிரி அந்த சோசியக்காரனை கொண்டு போய் முக்கிய எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி இன்னும் சிலர் வந்து சபைக்கு ஆள் சேர்க்குற மாதிரி வந்தால் போதுன்ற மாதிரி டக்கு டக்குன்னு அந்த சபையில் உடனே ஞானஸ்நானம் கொடுத்துட்டா என்ன அர்த்தம், அவங்க நம்ம பெற்ற பிள்ளையாயிராகலாமா, நீங்கள் எங்கள் சபையை சார்ந்தவர்கள், நீங்கள் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே உட்கார வச்சிடுறாங்க. அவங்களுக்கு அடிமை சேர்த்த மாதிரி அவங்களுக்கு அடிமையாக தான் உட்கார வச்சுருக்காங்க ஒழிய சீசத்துவ பயிற்சி யாரும் கொடுக்க மாட்டாங்க. சீசராக்கினா அவங்களால தனியாக போய் ஊழியம் பார்க்குற அளவுக்கு என்ன செய்யணும், சீசத்துவ பயிற்சி கொடுக்கணும். அது கனிதரும் வாழ்வுன்னு சொல்லி எங்களுடைய மிஷினரியை என்ன பண்ணாங்க, சீசத்துவ பயிற்சியை கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நான் எங்களுக்கு ஆர்கனைசேஷன் கொடுத்து எல்லாமே சொல்லி தான் எங்களை அனுப்பி விட்டுருக்குறாங்க. அதனால் அப்படி இருக்கும் போதில் தேவன் சொன்ன வேலையை நம்ம செய்கிறதுல ஒரு பங்கு தான் அந்த பிசாசு விரட்டுறது. அதுபோல் இருந்ததுனால ஒரு நாள் அதே போல் தான் நான் அந்த ஒரு சகோதரிக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு நேரம் ஒரு 7 மணிக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிட்டத்தட்ட அந்த ஊரில் கிராமங்களில் 8லேருந்து ஒரு 11 இடத்துல நான் வந்து குழு நடத்திக்கிருந்தேன். குழுன்னா மகளிர் குழு கிடையாது, அது வந்து ஜெபக்குழு. அங்கே உள்ள கஷ்டப்பட்டவங்க, வியாதிப்பட்டவங்க, கடன்பட்டவங்க அவங்களுக்காக அந்த இடத்துல கூடி ஜெபம் பண்ணி அவங்களுக்கு விடுதலை வாங்கி தர்றது. இதுதான் அந்த இடத்துல ஒவ்வொரு இடங்களையும் நாங்கள் என்ன பண்ணோம், ஜெபக்குழுக்கள் மாதிரி நடத்தி அங்கே அதே மாதிரி சிறுபிள்ளைகள் ஊழியம் செய்து இதெல்லாம் நடத்திட்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வெறுமனே போய் வந்து இந்த ஜெபம் பண்ண வியாதியை குணப்படுத்த, ஜெபம் பண்ண பேய் வெட்ட, இதே வேலை கிடையாது. அது ஒரு பங்கு. அதுவும் இருந்தால் தான் அவங்க குணமானதான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாங்க. குணமாகிக்கிட்டு அவங்க வரமாட்டேன்னு சொல்கிறது அது அவங்க ஆண்டவருக்கு அவங்களுக்கு உரியது, அது நமக்கு தேவையில்லை. அந்த மாதிரி இடங்கள தான் வீணால் போய் என்னுடைய இதை வந்து என்ன செய்யாத, நாமத்தை வழங்காதேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இருந்தாலும் ஒரு சகோதரன் தன்னுடைய வேலை பார்க்குற ஸ்தலத்தில் உள்ள சகோதரனுடைய மனைவிக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது. அவங்க ஒரு குழுவில் உள்ள அந்த குழு தலைவராக இருக்கிறார். அவர் இந்த மாதிரி பாஸ்டர் நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தா நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்துடுவாங்க, அவங்க ஆண்டவர் ஏற்றுக்குவாங்க, அவங்களுக்கு அப்புறம் ஞானஸ்தானம் கொடுத்து நம்ம ஒரு சபையில் சேர்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அப்போ நான் என்ன செய்கிறேன், 7 மணிக்கு நானும் என்னுடைய மனைவியும் அந்த சகோதரனையும் கூப்பிட்டுட்டு நான் அந்த வீட்டுக்கு போகிறேன். எங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம், நான் இருந்த கிராமத்துலேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போகிறோம். நைட்டு 7 மணிக்கு போகிறோம். எப்போவுமே எனக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த பிரதர் என்ன சொல்லி விட்டுருந்தாங்கன்னா, இரவு நேரத்தில் எங்கேயாவது நீங்கள் பேய் விரட்டுறதுக்கு போகிறீங்கன்னா, பேய் துரத்துறதுக்கு எங்கேயாவது ஜெபம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிசாசு பிடிச்சவங்க போனீங்கன்னா கையில் ஒரு லைட்டர் எடுத்துக்கங்க, அதாவது என்னென்னா எமர்ஜென்சி லைட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு டார்ச் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று இல்லாமல் அங்கே வந்து என்ன செய்யாதீங்க, அங்கே போய் நீங்கள் ஜெபம் பண்ண போயிடாதீங்க. சில வேளைகளில் பிசாசானது என்ன செய்யும், கரண்டை கட் பண்ணி விட்ருவோம், நைட் நேரம் நீங்கள் அல்லோலப்பட்ட மாதிரி ஆயிரும். அது மாதிரிலாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன்னு சொல்லி அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. கேரளாவில் அந்த மாதிரி அனுபவம்லாம் அவருக்கு நடைபெற்றிருந்துருக்குது. இப்போ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட இருக்கிற ஒரு எமர்ஜென்சி லைட்டையும் நான் கொண்டு போயிட்டு நைட்டு 7 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போகிறோம். போனபோதில் அந்த சகோதரி வந்து எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம், அவங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளை, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா அவங்களுக்கு திடீர்னு இங்கேருந்து ஒரு மாதிரி சொரிசரங்கு மாதிரி இப்படி அங்கனுக்குள்ளே இருந்தெல்லாம் ஆயிடுது, ஒரு மாதிரி பட்டையாக வர்ற மாதிரி இருக்குது. அவங்களுடைய மகளுக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. ஸ்கூல் போகிறாங்க, போனவுடனே வாந்தி மயக்கம் ஏற்பட்டு பழையபடிக்கு வீட்டில் கொண்டாந்து விட்டுறாங்க. இதே ப்ராப்ளம் இந்த அக்காவுக்கும் அந்த பிரச்சனை. அவருக்கு தொழில் ஸ்தலத்தில் அவருக்கு நிம்மதியான ஒரு வேலை இல்லாமல் அப்படி இருந்திருக்கிறாங்க. இதுக்காக இந்த ஜெபம் பண்ணுறதுக்காக அங்கே போயிருந்தேன். நல்லா ஏற்கனவே எனக்கு ஒரு ட்ரைனிங் கிடச்சுன்னு சொன்ன பார்த்திங்கன்னா, அந்த பிரவர் மூலிமா ஒரு ஸ்கூல் போகிற பிள்ளைய வந்து தடுத்து வச்சுருந்து ஒரு பிசாசு தான் அந்த ஒரு சகோதரிக்குள்ளே இருந்து தான் எல்லாமே அந்த செய்வனை, அந்த அல்வா துண்டு வெளியே வந்து விழுந்துன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் எனக்கு அங்கே அவங்க சொன்னாங்க. ஸோ இது பிசாசனுடைய கிரியை, பில்லிசூனிய ப்ராப்ளம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு முன்னாடியே. ஏன்னா நமக்கு ஏற்கனவே எங்கள் ட்ரைனிங் ஆண்டவர் அந்த சகோதரன் மூலிமா சொல்லியிருக்காரு இல்லையா, அதை மைண்டில் வச்சுட்டு நான் அப்படியே போகிறேன். அவங்க மலையாளம் மட்டும்தான் இது பண்ணாங்க, கொஞ்சம் தமிழ் பேசுகிறாங்க. இப்போ அப்படிப்பட்ட அந்த சகோதரிட்ட அவங்களுடைய கணவர், அவங்களுடைய பிள்ளை எல்லாருக்கும் பிள்ளைய உள்ளே தூங்க வச்சுருங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு எல்லாம் பாய் போட்டு உட்கார பண்ணோன்னே அவங்க பாஸ்டர் சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம ஜெபம் பண்ணலான்னு சிக்கன் குழம்பு இப்போ இட்லி எல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒரு ஓரம் வைங்க, ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சகோதரியெல்லாம் முட்டி போட்டு எல்லோரும் ஆராதனை பாடி ஜெபம் பண்ணுறதுக்காக இது பண்ணும்போது பாட்டு பாடிட்டு ஒரு வசனம் வாசிங்க அப்படின்றேன். எனக்கு என்னென்னா ஆண்டவர் சொல்கிறார், அந்த சகோதரியை வசனம் வாசிக்க சொல்லு அப்படிங்கிறார். நான் அந்த சகோதரியை வசனம் வாசிங்க சிஸ்டர் அப்படிங்கிறேன். என்ன வசனம் வாசிக்கிறது அப்படின்னு அப்படி கேஸில் நல்லா இருக்க மாதிரி சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் 91வது சங்கீதத்தை எடுத்து வாசிங்க, உங்கள் மலையாள பைபிள் எடுத்து வாசிங்கன்றேன்.
அவங்க மலையாள பைபிளில் அந்த 91வது சங்கீதத்தை எடுத்து வாசிக்கிறாங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்கிற அந்த வசனத்தை 91வது வசனம் 1வது வசனத்தை அவங்களால என்ன செய்ய முடியல, படிக்கவே முடியல. ஒன் ந ஒன் ந த ஒன் ந அப்படின்னே இருக்க ஒழிய அவங்க மேற்கொண்டு என்ன பண்ண முடியல, அதை படிக்கவே முடியல. துருன்னு முழிச்சுக்கிட்டு என்னை ஒரு மாதிரி முறைக்குது. என்னடா ஒரு மாதிரி ஆக்ஷன் எல்லாம் மாறுது அப்படின்னு பார்த்த போல அப்படியே கடுப்பாயிட்டு நான் இவளுக்குள்ளே 25 வருஷமாக இருக்கிறேன், நீ எப்படி என்னை வந்து துரத்த வரப்போச்சு அப்படிங்குது. 25 வருஷமாக இருக்க நீ யார் அப்படின்னு, நான் இந்த பிள்ளையோட அப்பா அப்படிங்குது. அந்த அப்பா அப்படின்னோடனே எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா ஒரு அப்பா பிள்ளையினுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இப்படி எல்லாமா செய்யும். அப்பான்னா யார் எப்படி உள்ளே வந்தேன்ன போதில் அது சொல்லுது. அவ கதை மாதிரி சொல்லுது. அவங்க அப்பா ஒரு கோயில் பூசாரியாக இருந்திருக்கிறாரு. அந்த கோயிலை ஒட்டியே ஒரு ரூமு, அந்த ரூமில் அவர் தான் எப்போவுமே தங்கியிருப்பாராம்மா, வயதானவர். அப்போ அவங்க வீட்டில் வந்து அவர் கோயில் பூசாரியாக மட்டுமே இருந்திருக்கிறாரு. இந்த அக்கா வந்து சின்ன பிள்ளையாக இருந்திருக்கிறாங்க, ஒரு 8-9 வயசு பிள்ளையாக இருந்திருக்கிறாங்க, கல்யாணத்துக்கு முடியாதுக்கு முன்னாடி. இப்போ அப்படி இருக்கும் போதில் அவங்க கோயிலில் பூசாரி இருக்கவங்க அவருக்கு வயது சென்று மறிச்ச மாதிரி லேட் மேரீடு போட்டிருக்கு. இவங்க அவங்க வீட்டில் கடைசி பிள்ளையாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் பிறந்தவங்களாம் இருக்கிறாங்க, அண்ணன் தங்கச்சி இவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும் போதில் இவங்களுக்கு வந்து அந்த 8-9 வயசு பிள்ளை வந்து அந்த அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு உள்ளே போன மாதிரி அப்பான்னு கதவை தட்டிட்டு கதவை திறந்துருக்குது. அவங்க அப்பா அப்படியே மல்லாக்க கிடந்து செத்து கிடந்திருக்காரு. மல்லாக்க படுத்து செத்து கிடந்திருக்காரு. இந்த அக்கா உள்ளே போனவங்க அதுவும் அப்படின்ற மாதிரில இருக்காங்க, உள்ளே போயிடுச்சு. அந்த ஆவி அப்படியே உள்ளே போய் அதுக்குள்ளே 25 வருஷமாக இருக்குது. 25 வருஷமாக இருந்து அந்த அக்காவுடைய வாழ்க்கையை அவங்களுடைய அந்த பிள்ளையை படிக்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு அந்த வியாதியை கொடுத்துருக்கு. அவங்க தொழில் முடக்கம் பண்ணி வச்சுட்டு இவங்களை வாழ விடாத அளவுக்கே பண்ணுது. என்னென்னா இவங்க அப்போ எனக்கு வந்து ஒரு கோயில் கட்டித்தரேன்னு சொன்னான், கும்பாபிஷேகம் நடத்துறேன்னு சொன்னான், ஆனால் அவன் நடத்த மாட்டேன்ட்டான், அதுக்குள்ளே செத்து போயிட்டான். யார் வச்சா அதுக்குள்ளே அந்த ஆள் செத்துட்டான். அப்போ அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால் இவளை நான் சும்மா விட மாட்டேன், இவளை நான் வாழ விட மாட்டேன், குடும்பத்தை சும்மா விட மாட்டேன்னு நிற்கிது, பழி வாங்குறதுக்கு நிற்கிது. எந்த தெய்வமாவது தான் கும்பிடுகிற பக்தர்களை பழி வாங்குவதற்கு நினைக்கணும்னு ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். அப்போது அந்த காரியத்தை சொன்னோடனே நான் நீ அப்பனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இயேசு நாமத்தில் போ அப்படிங்கிறேன். நான் அப்படியெல்லாம் போக முடியாது, எனக்கு ரத்தம் வேணும், என் மாட்ட கறி கிடைக்குது, மீன் கிடைக்குது, நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்குது, அதனால் நான் போட்டு இருக்கிறேன், இங்கே தான் இருப்பேங்குது. உன் மேலே இப்போ அக்னி இறங்க போகுது, ஆண்டவர் அக்னியை ஊற்ற போகிறாரு, நீ எரிய போகிற அப்படின்னு. ஐயோ நான் போயிடுறேங்குது. நீ போகும்போது அப்படின்றேன், எனக்கு ரத்தம் கொடு போயிடுறேன், ரத்தம் கொடுப்பேன். ஒரு சொம்பு நிறையா தண்ணியை வச்சு அதில் வந்து கையை வச்சு நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி நானும் வீட்டுக்காரமாகவும் இயேசுவின் ரத்தமாக மாற்றி இதை கொடுக்குறேன், குடின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அது நல்லா மடக்குன்னு குடிச்சிருச்சு. இந்த ட்ரைனிங் எல்லாம் எனக்கு அந்த படத்தை எடுத்தது தான். இப்போ மடக்குன்னு குடித்தோடனே அடுத்த செகண்டு உனக்குள்ளே நீ இப்போ குடிச்சிருக்க இயேசுவினுடைய ரத்தம் முற்றிலும் உன்னை சுட்டரிக்க போதுனோடனே ஐயான்னு கத்திச்சு பார்த்துங்க. கத்தி விழுந்து அங்கிட்டும் பிறண்டு தெளிச்சு அப்படியே சொத்துன்னு விழுந்து ஓடிடுச்சு. சரி நல்ல வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு, பாஸ்டர் எப்போ வந்தது பாஸ்டர், இப்போ வந்து தான் சாப்பிட்லாமா, இன்னும் ஏங்க உட்கார வைக்கலையா பாஸ்டர் அப்படி இப்படிங்குது. எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஐயோ சரி போயிடுச்சு, அடுத்து என்ன பண்ணுது பார்க்கலான்ட்டு சரி பரவாயில்ல எல்லாம் ஜெபம் பண்ணுவோம் வேறு ஒன்றும் இல்லை. சரி அந்த பைபிள் எடுத்து இன்னொருக்க வாசிங்க, ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்காரு அவளை இன்னொரு பைபிளை வாசிக்க சொல்லு அப்படின்னு. அந்த சிஸ்டர் இன்னொருக்க நீங்கள் பைபிளை வாசிங்கன்ற, அது இன்னொருக்க அப்படியே பைபிள் எடுத்தால் ஃபேஸ் மாறுது, அது அப்படியே மாறுது. ஐயோ இதென்ன அடுத்து என்ன வந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்ற போதில் அது ஒவ்வொரு ஆவியாக உள்ளேருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 12 ஆவி நைட்டு முழுக்க நான் வந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று இது குளிக்க போன இடத்துல அங்கே ஆத்தங்கரையிலேருந்து ஒரு ஆவி பிடிச்சிருக்குது, அப்புறம் அவங்க வழிபட்டு வர்ற முறைகள்லேருந்து அதில் 2-3 வருது. ஒன்றொன்னா விழுக எந்திக்க நிறையா எனக்கு போட்டால் பதிவு பத்தாது, அதனால் இப்படி இந்த மாதிரி ஒன்றொன்னா போகுது. கடைசியாக சரி நல்லபடியாக போயிடுச்சப்பா, நிம்மதியாக சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாயிருச்சு. இருந்த முகத்துக்கு அதுக்கும் அப்படி தெளிவாயிருச்சு. சரியாக போச்சு, இயேசு நாமத்தில் போட்டுன்னு சொல்லி அதே மாதிரியே ஜெபம் பண்ணி தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நமக்கு அந்த விண்ணு தெரிக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, அபிஷேகத்தை நிரம்பி வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப
வாசின்னா அப்படியேவும் பைபிளை வாசிந்து எல்லாம் சிரிக்காதீங்க. பைபிளை வாசிச்சுக்கு இருந்த அந்த சிஸ்டர் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு அந்த பைபிளை அப்படியே கீழே போட்டு இந்த ஒரு குட்டி பிள்ளை டான்ஸ் ஆனால் எப்படி இருக்கும், சிங்கு 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 சிங்குன்னு ஓடி போய் டங்குன்னு போய் என்ன பண்ணிடுச்சு, மடான்னு போய் ஒரு கட்டில் போய் உட்காந்துக்குச்சு மெத்தையில். ஐயோ என்ன இந்த அக்கா அப்படி போய் உட்காந்துருச்சு என்னனையும் அதை போய் திரும்ப போய் அதை போய் அப்படியே பிடிச்சி வந்து அவங்க வீட்டுக்காரையை கூப்பிட்டியாம்மா கீழே உட்கார வையானோ கீழே அப்படியே வந்து உட்கார வச்சு ஜோம் பண்ணா நான் போக மாட்டேனேங்குது. ஐயோ என்னையா அது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது நீ யார் அப்படின்னா இவன் அண்ணே, இவன் சேலை, இவன் முடிமயிறு, இவன் கால் மண்ணெல்லாம் எடுத்து செய்வனு வச்சு என்னை அனுப்பியிருக்கேன். இவன் ஓயாமல் சொத்து கேட்டே வந்துக்கிருந்தா நான் என்ன செய்கிறது? அவன் என்னை அனுப்பியிருக்கிறான், இவளை ஒன்றும் பண்ணு அனுப்பியிருக்கிறான், நான் அவள்கிட்ட தான் அப்படி தான் பண்ணுவேன், இவட்டு போக மாட்டேங்குது. சொத்து தகராறில் அவங்க அண்ணன் பில்லி ஜூனியை வச்சு எவ்வளோ அது ஒன்று கடைசியாக வந்தது. ஆனால் ஒரே ஒரு பிசாஸ் தான் அது அத்தனை இப்படி வேறு மாதிரி உருமாறி அது என்ன செய்யுது, ஒவ்வொன்றும் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கு. கடைசி அந்த பில்லி ஜூனியை வச்சு அந்த குட்டி சாத்தானை இயேசுவின் நாமத்தில் போ பாதாளத்துக்கு போன்னு அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிச்ச போதில் நான் போவே மாட்டேன், எனக்கு ரத்தம் வேணும்னுச்சு. அதுக்கும் அதே மாதிரி ஜெபம் பண்ணி கொடுத்ததுன்னா அதுவும் ஐயோ எரியுது, நான் போயிடுறேங்க. எனக்கு ஒரு டவுட் ஆகி போச்சு. அதுக்குள்ளே எனக்கு காலையில் ஒரு 5:45 6 மணி ஆயிடுச்சுன்னு எனக்கு பளபளன்னு விடிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. ஆனால் நீ போகிறதற்கு கூட கரண்ட்டு போயிடுச்சு. அந்நேரம் நான் லைட்டை ஆன் பண்ணிவிட்டேன், எமர்ஜென்சி லைட்டை ஆன் பண்ண அதெல்லாம் திருதுன்னு உட்காந்துருக்கு. இருட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே அத்தனை பேர் உட்காந்துருக்கும் போதில் உள்ளே அப்படி உட்காந்துன்னா போன பேய் வெட்ட போன அத்தனை பேர் அவ்வளோதான் ஆடிடுவாங்க. நல்ல வேலை எமர்ஜென்சி லைட்டை ஆன் பண்ணி வச்சிட்டேன். ஆன் பண்ணோடனே அப்படியே முடிச்சுட்டு உட்காந்துருக்குது. அப்படியே பிடிச்சி உட்கார வச்சு அப்புறம் தான் வெட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ லாஸ்ட்டாக எனக்கு நீ போகிறதுக்கு எனக்கு அடையாளம் காட்டு அப்படின்னு. நான் போயிடுறேன் அப்படின்னா நீ பாதாளத்துக்கு போகணும், நான் பாதாளத்துக்கு போக மாட்டேன் அப்படிங்குது. அப்போ அவன் எவன் அனுப்பிச்சானோ அவன்கிட்டே போயிடு அப்படின்னேன். அவன்கிட்டே போயிடனோனையும் போயிடுறேன் நீ போகிற பஸ்ஸில் போகிறதுக்கு எனக்கு ஒரு அடையாளம் காட்டிட்டு போ அப்படின்ட்டேன். டப்புன்னு விழுந்தோ இல்லையோ என்னோடய கையில் இருக்க ரெமர்ஜென்சி டப்புன்னு வெடிச்சிருச்சு. அப்படி தூக்கி போட்டேன். டப்புன்னு வெடித்தோடனே அது கரண்ட் கட் ஆகிடுச்சு. கொஞ்சம் விடிஞ்சதுனால பிரச்சனை இல்லை, சொத்துன்னு விழுந்து அதுக்கப்புறம் தெளிவாயிட்டு சரியாயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வாசிக்க சொன்னேன். அந்த வசனமெல்லாம் வாசித்தாங்க, நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் வரேன், இல்லைன்னா அடுத்து நாளைக்கு வரேன், நாளைக்கு கழிச்சு வந்துட்டான். நான் ஜெபம் பண்ணுற இடத்துக்கு அவங்கள வாரம் வர சொல்லிட்டேன். அதே மாதிரி அவங்க தொடர்ந்து அங்கே ஜெபம் பண்ணுற இடத்துக்கு அந்த 10 கிலோமீட்டர் அவங்க வெள்ளிக்கிழமை ஆகிட்டுனா அந்த உபவாச ஜெபத்துக்கு வந்துடுவாங்க. வந்து ஜெபம் பண்ண அவங்களுக்கு மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃபிங் கிடச்சிட்டே இருந்துச்சு. திரும்பவும் என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய சகோதரனுடைய வீட்டுக்கு போகக்கூடாது, அவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த போச்சு பார்த்தீங்களா குட்டிச்சாத்தான் போனது அங்கே இந்த அக்காவுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சோ இவங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதை அத்தனையும் அங்கே அவங்க சகோதரனுடைய வீட்டில் அதே மாதிரி பிரச்சனை நடந்து அந்த ஆளுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. உடனே இவங்களுக்கு அண்ணன் பாசா அப்படி பொத்துட்டு வந்துருச்சு. சொல்லவே இல்லை, டக்குன்னு ஓடி போய் கேரளாவில் போய் பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. அங்கே போய் என்னமோ சாப்பிட்டு பழையபடிக்கு அவங்க வீட்டில் ஒரு 2-3 நாள் ஒரு வாரம் தங்கி ஒரு வாரம் ஜபத்துக்கு அவங்க வரவும் இல்லை. அப்படியே போயிட்டு திரும்ப வந்துருச்சு. அதுக்கு அடுத்த வாரம் வந்து நான் போய் பார்க்க போகிறேன், ஃபேஸ் மாறி இருக்குது, எல்லாமே இதாகிருக்கு. சரி ஆவி பழையபடிக்கு உள்ளே வந்திருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது சரி தொடர்ந்து வாங்க சிஸ்டர்னா வீட்டுக்காரரு கூப்பிட்டு வரமாட்டாரு, அதுவும் வரமாட்டேங்குதாம்மா. இதுக்கு இடப்பட்ட நாளில் ஒரு சர்ச்சுக்காரன் உள்ளே வந்துட்டான். இல்லை சர்ச்சுக்கு என்ன ஆளாக சேர்க்குறீங்க, ஆண்டவருக்கு என்ன சேர்க்குறீங்க எனக்கு புரியலை. சத்தியமும் தெரிய மாட்டேங்குது. சத்திய ஜோசிகாரனுக்கும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த பொம்பளையும் அந்த சிஸ்டர் அவங்க அந்த சகோதரன் இவங்க அதை இப்போ என்ன சொன்னோம் பார்த்தீங்களா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அவங்க வந்து நன்மையை பெற்றுக்கணும், அவங்க பெற்ற நன்மையை மற்றவங்களுக்கு சொல்லணும், சொல்கிற அளவுக்கு உண்டான பிறகு அவங்களுக்கு ஞானஸ்தானமே கொடுக்கணும். கொண்டு போய் இந்த அவங்க குடும்பத்தோடு கொண்டு முக்கிய எடுத்துட்டாங்க. ஞானஸ்தானம் கொடுத்து உடனே அவர்கள் எங்கள் சபையை சார்ந்தவர்கள் விடிய உட்காந்து அங்கே போய் பேய் உரட்டி அவங்களுக்கு குணமாகணும்னு சொல்லி போகிறான்னு நம்ம. ஆனால் அங்கே போய் படார்னு போய் போட்டோம். சபைக்கு போகிறதுனா தப்பு கிடையாது, அதில் ஒன்றும் யாருமே தப்புன்னு சொல்லவில்லை. எந்த சபையாக இருந்தாலும் அவங்க சபையில் போய் ஆண்டவரை ஆராதிக்கணும், துதிக்கணும், தப்பே கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே ஆவி இருக்குது, பிசாசுனுடைய கிரியை இருக்குது, எல்லா வளமையும் அப்படியே இருக்குது. அதோடு கொண்டு முக்கியம் எடுத்து
ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. எப்படி தான் தெரியல எனக்கு. இது எப்படி சரியாகும்? ஒரு வியாதியில், ஒரு பிசாசு பிடியிலிருந்து எல்லாற்றையும் விடுதலையாகி முழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தான் செய்கிற எல்லா தவறுகளையும் ஒப்புக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்று அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானமே எடுக்கணும். அது கூடயே வந்து என்னமோ சபைக்கு ஆள் சேர்க்குற மாதிரி இப்படி ஆள் சேர்த்தா எப்படிங்க அந்த ஆத்துமாக்கள் சபையில் நிலச்சிருப்பாங்க? எப்படி ஆண்டோட ஊழியத்தை செய்வாங்க? எப்படி சீசர் அப்புறம் அவங்க 4 பேர்த்துக்கு சொல்லுவாங்க? அவங்களுக்கே விடுதலை இல்லை, பின்ன அவங்க எப்படி மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க? இதை எல்லா ஊழியக்காரங்களும் கண்டிப்பாக நிச்சயங்க புரிந்து கொள்ளணும். இதான் வேணும். புரிந்து விட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து எல்லா பேருமே இப்படி இருக்காங்க நான் சொல்லக்கூடாது. சிலர் அப்படி அங்கே இருந்தாங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இது மாதிரி எத்தனையோ பேர் சிலர் இருக்கலாம். நான் எல்லாரையும் தயவுசெய்து ஊழியக்காரங்களை குறை சொல்கிறோம்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் போய் அங்கே இருந்து இந்த நடந்த இடத்துல இந்த சம்பவங்களை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னாரு. நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு என்னென்னா தேவ எச்சரிப்பு என்ற பதிவில் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுபோல் மாத்திரமில்ல, இயேசுனா யார்? இப்போ நிறைய பேர் என்ன புத்தர், இயேசு, காந்தி இந்த 3 பேர் ஒன்றுன்ட்டாங்க. புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோளா ஏழை நமக்காக பாட்டு பாடணுன்னு எம்ஜிஆர் பாடணுன்னு 3 பேர் ஒன்று அப்படின்ட்டாங்க. அப்படியே வீட்டில் போட்டு அப்படியே வச்சு படம் போட்டு சாமி கும்பிட்டுருக்காங்க. 3 பேர் ஒன்றா வேறு வேறையா? அதை குறித்து நான் சொல்லுவேன். அது மாத்திரம் இல்லை, இந்த இதுவரைக்கும் நான் தூதர்கள் தான் கூடவே வந்ததை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிருந்தேன். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அங்கே நடந்த சம்பவத்தையும் ஆண்டவருடைய இயேசு என்னோடு கூட இருக்கிறார்ன்றதுக்கு ஆண்டவர் அதை உணர்த்தி அவருடைய இரத்தமே என் மேலே தெளிக்கப்பட்ட காரியங்களையும் நான் நேரடியாக என் மேலே தெளிக்கப்பட்டது அந்த காரியங்களையும் குறித்து நான் வரும் நாட்களில் பகிர்ந்து கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அடுத்து என்னென்ன ஊழியங்களை நடந்ததுன்ற குறித்து நான் உங்களோடு கூட தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென்.